அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், காளிமலை நம்ம சித்ரா பௌர்ணமி பொங்காலை என்று ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது. அதுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அதுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9894494828 98 94 49 48 28 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ரெண்டாவது காளிமலையிலே உங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள், உங்கள் குழந்தையோட பிறந்தநாள், திருமண நாள், இதுபோல் பேரன் பேத்தி திருமண நாள், பிறந்த நாள், நல்ல விசேஷத்துக்காக ஒரு அர்ச்சனை பண்ணணுன்னா அந்த அர்ச்சனை கட்டணம் 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு ரசீது கொடுத்துருவாங்க கோயிலேருந்து. நீங்கள் இன்னொரு 100 டேட்டு ஃப்ரீயாக இருக்குது. அதாவது ஒரே டேட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, 100 டேட் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் உங்கள் டேட்டை போட்டுட்டு அவங்க அர்ச்சனை பண்ணும்போது அந்த டேட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கான நம்பர் 9003503728. தமிழில் சொல்கிறேன், 9003503728. திருப்பதி கோயில் போய் சாமி கும்பிட்ணும், எனக்கு ஆன்லைனில் நான் டிக்கெட் வேணும், L2 பிரேக் டிக்கெட் வேணும், 300 ரூபாய் டிக்கெட் வேணும்னா அதுக்கும் இதே நம்பரை தொடர்பு கொள்ளவும். காசியை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி அந்த பிரயாணம் ஆரம்பமாக போயின்றது. இந்த முறை 500 பேர் தான் கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா கடந்த முறை நமக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் கயாவில் ஜாயின் பண்ணுவேன். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நாள் காலையில் போய்ட்டு சாயந்தரம் வர மாதிரி. அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்ததுன்னா 98 403 94 600 98403 94600 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். அப்புறம் சுத்தமான, மிக மிக சுத்தமான அப்சல்யூட் ஒரு தேன், ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள தேன், எந்த கலப்படம் இல்லாதது, அந்த தேன் வேணும்னா 98 403 94 600 98403 94600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல தேன் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வீல் மீட் அவுட். எனக்கு நடிகர் அஜித் ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவருடைய உடைமைகளை கூட அவர் விமானத்துலேருந்து வரும்போதோ இல்லை விமானத்தை நோக்கி போகும்போதோ அவர் தான் தூக்கிட்டு போவார்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, நாளைக்கு இவங்க இல்லை அப்படின்னா நம்மளால் செயல்பட முடியாமல் போயிடுமென்ற ஒரு பயம்தான் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போ நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதான். இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறது, நாமளும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருக்க பழகுவோம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, பிரத்தியாருக்கும் நல்லது. நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு கால ஒஸ்ட் சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் டாலரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க இன்னிலிருந்து எப்போவும் மாதிரி ஒரே மாதிரி இருப்போம், பணம் இருந்தாலும் இல்லாட்டிலும். அப்புறம் குட்டி குட்டி விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் விஷயம் உங்களுடைய ட்ரெஸ், ஆணோ பெண்ணோ, உங்களுடைய வார்த்தைகள் பேசக்கூடாது. நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் பேசணும். ஏதோ பிராண்டட் லோகோ அதெல்லாம் நான் சொல்லலை. நல்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டால் கூட நல்ல சட்டை போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தச்சு போடல எனக்கு ஆர்வம் உண்டு. இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட் ரேமண்ட்ஸில் எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் எந்த லோகோவும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் டெரன் லோகோ இருக்கும். ஷர்ட்டு டிஃப்ரெண்ட் வேன் ஹூசன், லூயி ஃபிலிப்பி அவங்களோட லோகோவை ஏதோ இடத்துல வச்சுருப்பாங்க. நாம் போடுறது அவங்களுக்கு பெருமை, அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம போடுறது நமக்கு பெருமை இல்லை. அது ராமராஜா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸை பணம் கொடுத்து வாங்குகிறோம். அவங்களுக்கே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தூதராக இருக்கணும். ஸோ அந்த வகையில் ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். இது போல் பிராண்டு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதுல உடன்பாடில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீ போட்டிருக்கீங்கன்னா நான் போடலைன்னு சொல்ல. எனக்கு நான் இருந்த அந்த பன்னிக்குட்டி ராமசாமி மாதிரி இருந்தபோது அந்த ட்ரெஸ் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது. அதை எடுத்து தைக்கிறதுக்கெலாம் ஒரு சிரமம், திடீர்னு குண்டாவேன், திடீர்னு ஒல்லியாவேன். பட் இப்போ கான்ஷியஸாக டிசிஷன் எடுத்தாச்சு, இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னும்போது இனிமேல் ஷர்ட் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி தான் போகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதீங்க. அடுத்ததாக இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து ஒரு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார், நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ட்ரிக்கிஷான கொஸ்டின். நான் வாய்ஸ் மெசேஜே போட்டிருக்கேன். நான் நாளைக்கு எதுவும் மாற்றிலாம் சொல்ல முடியாதுல்ல, நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொன்னேன்ட்டு. நான் ஒரு அமைப்பில் இருக்கேன். அமைப்பில் இருந்துக்கிட்டு நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் நியூட்ரலாக இருக்கக்கூடாது, ஒன் சைடாக தான் இருக்கணும்.
இருந்தாலும் எனக்கு சில சங்கடங்கள் உண்டு. நான் இந்த அமைப்புக்கு ஏன் வந்தேன்னு சொன்னால், ஆண்டாளை வந்து வைரமுத்து திட்டிய போது சில பல கட்சிகள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கருத்தை இன்டைரக்ட்லி ஆமோதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. பாதுகாப்பு தேவைப்படும்னு என்ன வரும்போது என்னை வந்து கட்டி அழைத்தது வந்து அந்த டைமில் விஸ்வ இந்து பரிஷத் தான். பட் நான் அதை இருந்துக்கிட்டு நான் வந்து அதுக்கு நேர் எதிரான கருத்துக்களை சொல்கிறது தப்பு. அதனால தான் மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை விட்டு நான் வந்து நான் ஒரு நல்ல ஒரு இந்து தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 2, என்னோடய சுதந்திரமும் இதில் இல்லை. ஒருத்தங்க தைரியமாக என்னால் பேச முடியல. பேசுனா அது வந்து ஒரு அதிக பிரசங்கத்தனமாக போயிடும். அது கொள்கைக்கு எதிரான விஷயமா இருக்கும், இயக்கத்துக்கு எதிரான விஷயமா இருக்கும். அதனால் மே 4th அப்புறம் இந்த ஒரு மே 4th மே 10th 15th அப்புறம் ஒரு கொஞ்சம் வந்து இது போல் சோஷியல் ஆக்டிவிட்டிலேருந்து ஒதுங்கிட்டு நான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது இந்த காளிமலை மட்டும். ஏன்னா காளிமலை வந்து அது வந்து பியூர்லி வந்து சங்கம் கண்ட்ரோல்டு ஒரு டெம்பிள். ரொம்ப நேர்மையான அமைப்பு, நேர்மையான ஆட்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. அது ஒரு டெவலப்மெண்ட்டில் ஏதாவது எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து, இல்லை போஸ்டிங்கே இல்லை, அதில் ஒரு தொண்டனாக இருந்தால் கூட நான் பண்ணிப்பேன் நான். பட் ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி தலைவர் செயலாளர்ன்றது விஷயம் இல்லை. நான் இது பலமுறை சொல்லிட்டேன். பட் இது வந்து ரொம்ப நாள் நான் வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து ரீசன்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு பெரிய மனக்கும்பல் என்னென்னா, எந்த வைரமுத்து தாயாரை திட்டினாரோ அந்த வைரமுத்துக்கு ஞானபீடம் அவார்டு கொடுத்ததுக்கு வந்து சில பல பேர்கள் அடிபடுது. அதுக்கு காரணம் அது வந்து ஒரு மத்திய அரசை சார்ந்த அந்த மத்திய அரசோட இணக்கமாக போகக்கூடிய அரசியல்வாதிகள் சப்போர்ட் இல்லாமல் அது நடந்திருக்காது. அது எனக்கு ரொம்ப பெயின். நான் வந்து இது வந்து எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. அவர் ஞானபீடம் அவார்டுன்னு 2 நாள் 3 நாள்லாம் குதிச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி நமக்கு ஆண்டாளை தவிர ப்ரியாரிட்டியே கிடையாதுல்ல. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ காலம் முடிவு செய்யட்டும். இருந்தாலும் இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணும்போது இதை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு நான் அனுப்பலை, யாரோ அனுப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் வாய்ஸ் அனுப்பும்போது 100% ஒரு சுய உணர்வோடு தான் நான் பண்ணேன். நீங்கள் போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போது நான் என் கருத்தை சொன்னேன். என் பிஏ இறந்துறார் கேன்சரில். அவர் மனைவிக்கும் வந்து நீங்கள் சொன்ன கேண்டிடேட் தான் வேலை வாங்கி கொடுத்தது, எந்தவித பணமும் இல்லாமல். என்னோடய ஃப்ரெண்ட் சாலமன் ஒருத்தர் அவருக்கு சொல்கிறாரு. உடனே வந்து அது ஒரு டெம்பரரி வேலைனா கூட 15,000 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் உள்ள வாங்கி கொடுத்தது அவங்க தான். அதில் நான் மறுக்க மாட்டேன். 2வது அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கும் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, கூப்பிட்டா ஃபோன் அடித்தா உடனே எடுத்து பேசுவாங்க அப்படின்னும்போது, அப்போது நீங்கள் டிசைட் பண்ணிங்க நான் சொல்லிட்டேன். அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் பதிய வைக்கிறேன்னு சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கேட்டேன், ஓட்டு போடுங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் சொன்னேன், அவ்வளோதான். போடுறது உங்கள் இஷ்டம். என்னோடய கருத்தை சொன்னேன். என் கருத்து எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்லும்போது உங்களுக்கு எது நியாயமோ அதை நீங்கள் பாருங்கள். சிலருக்கு வந்து திமுக பிடிக்கும், சிலருக்கு அதிமுக பிடிக்கும், சிலருக்கு காங்கிரஸ் பிடிக்கும், சிலருக்கு பிஜேபி பிடிக்கும். நான் அந்த ஷூஸ்குள்ளேயே வரல. நான் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராகவோ, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராகவும் நான் பேசணும்னு ஆசைப்படல. எனக்கு நோக்கம் அதில். ஏன்னா நமக்கு அரசியல் நோக்கமாக இருந்தானே நம்ம எல்லாம் சிங் ஜால்ரா போட்டு போகலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. மக்கள் வந்து திருந்தாத வரைக்கும் வந்து நம்ம மக்களாட்சி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே பணத்துக்கான ஆட்சி தான் நடக்க போகுது. அப்படின்னும்போது கன்வீனியன்ட்டான ஒரு எம்எல்ஏ, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏ, நீங்கள் எதனால் கேட்கக்கூடிய எம்எல்ஏ, முகம் கொடுத்து உங்கள் கேள்விகள் பதில் சொல்லக்கூடிய எம்எல்ஏ யாரோ நீங்கள் வாக்களித்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப வந்து அன்றைக்கி கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வேறு யாருக்காவது சப்போர்ட் பண்ணேன். இப்போ கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க. அவருக்கு வந்து 131 வேட்பாளர்கள் வந்து அவருக்கு தெரிஞ்ச வேட்பாளர். இப்போ வரும்போது அவர்கிட்ட பேசுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 70 வேட்பாளர்கள் தெரியும் எல்லா கட்சியிலுமே. இன்றைக்கி காலைல கூட 2-3 பெரிய வேட்பாளர்கள் என்கிட்ட பேசுனாங்க. பட் நான் அவங்களாம் கேட்கல. ஏன்னா அது வந்து நான் வந்து அவங்கள ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறேன். இந்த அம்மாவை வந்து பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படி சொன்னால், அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணுக்கு ரோல் மாடல். ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ரோல் மாடல். அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கேவலப்பட்டிருப்பாங்க. அந்த 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 அம்மாவை கேவலப்படுத்த மாதிரி பெண்களை ஒரு பெண்ணே இந்த உலகத்தில் வேறு யாருமே கேவலப்படுத்திருக்க முடியாது.
ஆனால் அதுலேருந்து மீண்டும் எந்த ஆண் வர்க்கம் வந்து தன் உடம்பை மட்டும்தான் பார்த்ததோ, தன்னை அசிங்கமாக நடத்தியதோ, எல்லா ஆண்களையும் அவர் சார் வரைக்கும் காலு கீழே போட்டு வச்சுருந்தார் இல்லையா? யாரை பற்றி அவன் அந்த அம்மா கவலைப்படலையா? அப்போ அது போல் ஒரு ரோல் மாடல் தான் நான் வானதி சீனிவாசன் அவர்களை பார்க்குறேன். ஸோ நான் அவங்க பிஜேபின்னுக்காக நான் சொல்லலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க திமுக அவங்களுக்கு பிடிச்சிருக்கே இருக்காங்க, அப்பா அம்மா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து. அதுக்காக அவங்க கெட்ட எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது. அதே போல் அதிமுக நல்ல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். நான் பேர் சொல்லி நான் அந்த அரசியலுக்குள்ளே போகிறோம்ல. நாம் தமிழரில் இப்போ அம்பாசமுத்திரம் நிற்கிறார், எங்கள் நத்தம் சிவசங்கர், ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் இந்த ஊர்லேருந்து அங்கே போய் திண்டுக்கல் நத்தத்துலேருந்து அங்கே போய் நிற்கிறார். தைரியமான ஒரு மனிதர், நல்ல எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மனிதர். இது போல் நிறைய பேர் விஜய் கட்சியில் கூட நிற்கிறாங்க, காங்கிரஸில் நிற்கிறாங்க, கம்யூனிஸ்டில் ஒருத்தர் நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நான் பாயிண்ட் அரசியல் நமக்கு நோக்கம் இல்லை. நான் ஏன் சப்போர்ட் பண்ணுன்றதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு நான் சொன்னது சரின்னு பட்டா பண்ணுங்கள். நான் மற்ற எந்த வேட்பாளருக்கும் வாக்களிங்க நான் சொல்ல, அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு நான் சொன்னது நியாயத்தை சொன்னேன், உண்மையை சொன்னேன். அது ஏன் பதிய வைக்கிறேன்னா, நாளைக்கு சொக்கலிங்கம் மாறுபட்ட கருத்தை சொன்னார், இங்கே ஒன்று பேசுகிறாங்க அங்கே ஒன்று பேசுகிறாங்க. நான் ஒரே பேச்சு தான், நல்லது மட்டும்தான் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சகோதரருக்கும் சொல்வேன். ஸோ அதில் டபுள் டோன்லாம் எனக்கு கிடையாதுன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங்கில் யார் டாப் மேனோ அவர் பக்கத்தில் உட்காரத்துக்கு பழகுங்க. அதே போல் அடுத்தவர்கள் பேசும்போது கேட்க பழகவும். நாம் என்று வரக்கூடாது, நாம் என்பது தான் வரணும், நான் என்பது வரக்கூடாது. எல்லா இடத்துலையுமே ஐன்னு வரக்கூடாது, வின்னு வரணும். மெதுவாக பேசுங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தன் கருத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தங்களை அறியாமலே ஓன்னு கத்துவாங்க, அது தவறு. அப்புறம் கண் பார்த்து பேசுங்க. நிறைய வாட்டி பேசியிருக்கேன் இதை பற்றி. பொருள் ஈட்டும்போது நம்ம அருள்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். அந்த பொருள் ஈட்டுவதற்கு அருளை கொடுத்த அந்த கடவுளை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கு ஒரே விஷயம் அன்னதானம் தான். ஸோ அன்னதானத்தை நிறைய கையில் எடுங்க. அன்னதானத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது போக இன்னும் 3 விஷயங்கள். நீங்கள் மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு, உங்களை முதுகில் குத்திடுவாங்க, உங்களை புறம் பேச்சிருப்பாங்க, உடனே அவங்கள ரிவெஞ்ச் எடுத்து அழிக்கணும் ஒழிக்கணும்லாம் போகாதீங்க. நீங்கள் அவங்கள்லேருந்து விலகிடுங்க. யூ ஜஸ்ட் டிவியேட், அவ்வளோதான். வாய் நமக்கு இருக்குது அப்படின்றதுக்காக பதில் சொல்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நான் இப்போ எனக்கெலாம் அது போல் நடந்ததுன்னா முந்திலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எது ரியாக்டும் கிடையாது, ரெஸ்பாண்டும் கிடையாது. நான் டிவியேட் பண்ணிப்பேன், நான் ஒதுங்கிப்பேன். நான் இல்லாதப்போ என்னை பற்றி பேசலாம், அல்லது என் முதுகில் குத்துருக்கலாம். தெரிய வந்தபோது நான் அவங்கள நான் பெருசாலாம் எடுத்துக்கல. நான் இந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் அந்த வழியை சொல்லணும்ல, எல்லா வழியும் நானே வச்சுக்க முடியல. சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலை போயிடுவேன். நான் சமீபத்தில் இப்போ நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், விஸ்வந்த பட்சத்தில் இருக்கேன். அதில் ஒரு நண்பர் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார், இப்போ இருக்கிறார் அவருடைய பார்வையில். ஆனால் அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நண்பரை ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த நண்பர்கிட்ட போய் சொல்கிறார், அவருக்கும் எனக்கும் 25 வருட நட்பு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இது ஆண்டாள்ஜிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண விஷயம். அது நான் தான் இன்ட்ரடியூஸாக பண்ணேன், அவர் எப்படி என்கிட்ட சொல்லாமல் இருப்பார்? அப்போ இது போல் ஒரு விஷயம் திரும்ப அவர் எனக்கு நியாயமாக இருப்பார் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு நண்பர், 25 வருஷம் நண்பர், அவர் சொல்லும்போது எனக்கு வருத்தம் ஏற்பட்டது. அது ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன், என்ன இப்படி இருக்காரு, அப்படி சில்லத்தனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை மட்டும் சொல்லிவிட்டு, ஏன்னா இனிமேல் அவரோட விஷயத்தை இன்வால்வ் பண்ணாதீங்க, அந்த பணம் கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லி அதோட முடிச்சிட்டேன். பட் இந்த இடத்துல நம்ம அந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட வளர்ச்சி தான். ஐயோ அன்றைக்கி ஆண்டாள் சொக்கலிங்கத்தை நம்ம தொலைச்சிட்டோமே, இவ்வளோ ஒரு அறிவார்ந்த மனிதன், இவ்வளோ நாலேஜபிள், ஒரு ஃபோர்த் தாட் உள்ளவன், ஒரு முன் சென்று யோசிக்கக்கூடியவன் நம்ம தொலைச்சிட்டோமே, நம்ம கூட இந்த நேரத்தில் அவன் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வளர்ச்சிருக்கணும். அது எதுவும் வாயால் அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண சாமானியன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெஸ்ட் ரிவெஞ்ச் அவங்கள விட்டு விலகிறது தான் பெஸ்ட் ரிவெஞ்சு. அவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி நம்மளுடைய உயரம் இருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இதை நான் பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், அதை நான் பண்ணேன், இதை பண்ணேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சக்ஸஸ் தான் சத்தமாக பேசணும், நாம் சத்தமாக பேசக்கூடாது. நம்முடைய வெற்றி தான் சக்ஸஸ் என்ற வெற்றி தான் உலகத்துக்கு பறைச்சாட்டணும் நாம் யாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப சத்தமாக இருக்கணும்.
மற்றபடி நாம் வாயில் உதார விடுறதுலாம் தவறு. அதெல்லாம் புட்ட ஃபுட் ஸ்டாப்பு ஒரு இன்ட்டு போட்டு இதோட தூக்கி போட்டுருங்க. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கிரகிக்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ரியாக்ட், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, என் லைஃப்பில் நடந்தது அப்படிலாம் வந்து உதாரணமே சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அண்ட் 4வது வந்து ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்குமே வேணாம். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா கொடுங்க. அதுக்கு வந்து ஒரு 100 ஸ்டெப்பு மேலே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணான்றது வந்து ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்டு வந்து இப்போது ப்ரோக்ராம் நடந்தபோது 3 பேர் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து நம்முடைய இதில் ப்ரோக்ராமில், நாமக்கல் ப்ரோக்ராமில் அந்த 3 பேருடைய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். வேறு யாரும் லெட்டர் கொடுக்கல, நான் பேர் சொல்லலை. சத்தியமங்கலம், அரசூர், ஈரோடு மாவட்டம். கேள்வி 1, கிழக்கு திசை பார்த்த ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. சமுதாய கோவில், கோவிலுக்கு 2 அடி தள்ளி தெற்கு புறம் என் முடிவு உள்ளது. வாஸ்துபடி தங்கள் கருத்து. இது தவறு சரின்னு சொல்கிறத விட இது நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணம், நல்லது நடக்கும் நம்புங்க. நான் ஏற்கனவே வந்து வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சைக்காலஜிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைனா இன்னும் சில நாட்கள் வந்து அந்த வீடியோ ஒரு நாளாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஃபுல் வீடியோ, அன்கட் வீடியோ, தேவையில்லாத விஷயங்கள். அதாவது ஒரு அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க, நான் அந்த பாகப்பிரிவினை பற்றி கேட்டதெல்லாம் வீடியோ போட்டுறாதீங்கட்டு. அதுபோல் யாருக்கும் சர்ச்சை இல்லாத வீடியோஸ் வந்து அன்கட்டாக எல்லாமே வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. கேள்வி 2, பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என ஆசை உள்ளது. கமிஷன் வியாபாரம் செய்ய யாருக்காவது ஆட்கள் தேவைப்பட எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவர் என்ன PAUSCன்னு போட்டிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரில. கமிஷன் பேசிஸ்ன்னு நினைக்கிறேன். கமிஷன் பேசிஸ் வியாபாரம் செய்ய யாருக்காவது ஆட்கள் தேவைப்பட எனக்கு விருப்பம் இருக்கிறது. இப்போ நம்ம நண்பருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இவருக்கு கமிஷன் பேசிஸ் தான் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் எனக்கு என்ன சொல்லுங்கன்னா, தாகித்தவன் நீரை தேடுகின்றான், நீரும் தாகித்தவனை தேடுகின்றது. நீங்கள் கமிஷன் பிஸ்னஸ் வேலை பார்க்கணும், கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணணும், வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் உங்களையும் தேடிக்கிருக்கு. அதுக்கு சொக்கலிங்கம் ஒரு மீடியேட்டர் கிடையாது. ஒரு நல்ல நோக்கத்தோடு எல்லார்ட்டையுமே உங்களோட நோக்கத்தை சொல்லுங்கள், எங்கேயாவது இடத்த கிளிக் ஆகிடும். அடுத்ததாக வந்து எனது கேள்வி, அவங்க வந்து குச்சுன்னு எழுதியிருக்காங்க. மிக நல்ல அருமையான அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், ஓனர் குரு ராமசாமி, 30 வருட புக் ஷாப், நல்ல மேலும் வளர ஓடிக்கொண்டுள்ளோம். வாஸ்துபடி வாஸ்து ராமசாமி மூலம் கற்று கௌரவ திருப்பதியோட பல புக்கு சேல்ஸு. 2008 திருமணம், 2014 குழந்தை, பிறகு வாசுபதா தயக்கம், EMI இல்லாத போது தான் அதை நோக்கிய பயணம். 2 வருடம் முன்பு தான் வீட்டில் ஏழாம் உங்களோட அறிமுகம் ஓரளவு தெளிவு நன்றி. ஏழாமல் திரும்பி செய்ய நன்றாக இருப்பது. எனது மனைவி கேள்வி, அவரிடம் யார் வந்து கவலைப்பட்டாலும் அந்த பிரச்சனை அவர்களுக்கு தீர்ந்து விடுகின்றது. நல்லா கவனிச்சிங்க. என் மனைவி வந்து அதாவது அவரோட மனைவி, அவங்ககிட்ட வந்து யார் வந்து கவலைப்பட்டாலும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்துருதான். ஆனால் அவளது தேவைகளுக்கு ஓடிக்கொண்டே உள்ளார். குடும்பம், கடை, தந்தை கவனித்தல் என எப்போது சுற்றுலா, நகை வியாபாரம், மூச்சு வாங்குது. மாடி நல்லபடியாக கட்ட ஆசைப்படுகிறார். ஏதாவது இந்த ஒரு கேள்வி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு எழுதுறது கூட அழகாக, இவங்களாம் பாருங்கள் நல்லா இடம் விட்டு ஒரு நல்ல பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதியிருக்காங்க. இவங்கள தெளிவு இருக்குது. இது இப்படி இருக்குன்னா அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக குப்பை இருக்குன்னு அர்த்தம். வீடு குப்பையை காலி பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. வாசுன்ற ஒரு விஷயத்தை ஒரு வாரமாக வச்சுட்டு நீங்கள் குப்பையை காலி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வசந்தம் ஏற்படும். 3வது வந்து விழுப்புரம் மாவட்டம் பூர்வசங்குப்பம் நரசிம்மருக்கு மாதம் சுவாதி தினத்திலிருந்து அன்னதானம் ஆண்டாள் பேரவை மூலமாக செய்ய விருப்பம். எனவே சார் ஒத்துழைப்பு தருமா பண்ணணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். ராமு, விழுப்புரம். தாராளமாக பண்ணட்டும், அன்னதானம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஸோ இந்த 3 கேள்விகள் தான் வந்து என்கிட்ட கேட்டது. நான் 3 கேள்விகள் தான் எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டேன். வேறு யாராவது கேள்விகள் இருந்ததுன்னா நான் உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த கேள்வி இருந்தாலும் எனக்கு ஜிமெயில் அனுப்பலாம், pchokkalinga@gmail.com அல்லது வந்து 9840394600 98 403 94 600 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் நிச்சயமாக பதில் சொல்கிறேன். அதே போல் என்னை சந்திக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த இன்னொரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த சாட்டர்டே சண்டே நம்ம நிச்சயமாக சந்திச்சிடலாம். எங்கள் நண்பர்களும் வந்து இந்த காசு அவங்கள பேக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ ஐ லெட் யூ நோ. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.